ஒரு அமைதியான காட்டில் நிப்பிள்ஸ் என்ற ஒரு சிறிய அணில் இயகோரன் பழங்களை சேகரித்து தனது நண்பர்களுடன் அரட்டை அடித்துக் கொண்டு சுற்றித் திரிவதை விரும்பியது. ஒரு நாள் அவன் ஏதோ தொந்தரவாக இருப்பதை கவனித்தான். அவன் வீட்டிற்கு அருகிலுள்ள நதி வறண்டு கொண்டிருந்தது. ஒரு காலத்தில் மின்னும் நீர் மெல்லிய சேற்று நீர்த்துளியாக சுருங்கியது. மற்ற விலங்குகள் கூடி தங்கள் பயங்களை கிசுகிசுத்தன. தண்ணீர் இல்லாமல் நாம் எப்படி உயிர் வாழ்வோம்? மான் பெருமூச்சு விட்டான். மரங்கள் வாடிவிடும், நாமும் வாடிவிடுவோம் என்று முயல்கள் முணுமுணுத்தன. ஆனால் நிப்பிள்ஸ் உட்கார்ந்து கவலைப்படவில்லை. அவனுக்கு ஒரு யோசனை இருந்தது. அவன் சிறிய ஏகோர்ன் பழங்களை பிடித்து தன் பஞ்சு போன்ற கன்னங்களில் திணித்து ஆற்றங்கரையை நோக்கி வேகமாக ஓடி அவற்றை உலர்ந்த விரிசல் நிறைந்த மண்ணில் போட்டான். முன்னும் பின்னுமாக சளைக்காமல் ஏகோர்ன் பழங்களை நட்டுக்கொண்டே சென்றான். பெரிய விலங்குகள் சிரித்தன. முட்டாளனில், ஒரு சில ஏகோர்ன்கள் என்ன செய்ய முடியும்? ஆனால் நிப்பிள்ஸ் கேட்கவில்லை. அவன் தொடர்ந்து நடவு செய்தான். சிறிய செயல்களின் சக்தியை நம்பினான். பருவங்கள் கடந்தன. ஏதோ ஒரு மாயாஜாலம் நடந்தது. சிறிய மூளைகள் பூமியின் ஊடே பாய்ந்து வானத்தை நோக்கி நீண்டன. மரங்கள் உயரமாக வளர்ந்தன. அவற்றின் இலை கிளைகள் நதியை நிழலிட்டன. குளிர்ந்த நிழல் நிலம் ஈரப்பதத்தை தக்க வைக்க உதவியது. விரைவில் மழை திரும்பியது. ஆறு மீண்டும் பெருகி சூரியனுக்கு கீழே மின்னியது. காடு மீண்டும் உயிர் பெற்றது. விலங்குகள் பிரமிப்புடன் பார்த்தன. சிறிய முயற்சிகள் கூட மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை மற்ற விலங்குகள் புரிந்து கொண்டன. எந்த செயலும் மிகச் சிறியதல்ல. உலகத்தை சிறந்த இடமாக மாற்றுவதில் ஒவ்வொரு முயற்சியும் முக்கியமானது.